தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அங்கு திமுகவினரிடையே இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலிஃபத்துல்லா வழங்க கேட்கலாம். வணக்கம் கலிஃபத்துல்லா, இந்த மோதலுக்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சுமார் 33 வார்டுகள் உள்ளது. இந்த நிலையில் திண்டிவனம் 29வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் அரும்பு குணசேகரன், இவரது கணவர் குணசேகரன், இவர் திமுக நிர்வாகியானார். இவர் இன்று அமித்ஷாவை கண்டித்து திமுக சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுவிட்டு திண்டிவனம் தாலுகா அலுவலகத்தில் நின்றிருந்தனர். அப்போது திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள கிடகல் ஒன் தரைப்பாலம் மழை காரணமாக பாலடைந்து பாலத்தை அரும்பு குணசேகரன் தனது சொந்த செலவு செய்து சீரமைத்துள்ளார். அது சம்பந்தமாக நகராட்சியிடம் பில்லு வாங்கியதாக கூறப்படுகிறது. இதை முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர், சேர்மன் மற்றும் நகராட்சி ஆணையரிடம் அந்த பாலத்திற்கான செலவை தர வேண்டாம் என கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் ஆர்ப்பாட்டம் முடித்துவிட்டு அங்கு நின்றிருந்த முன்னாள் கவுன்சிலர் திமுக மாவட்ட நிர்வாகி பாஸ்கர் நின்றிருந்தார். அப்போது இது சம்பந்தமாக கவுன்சிலர் கணவர் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த பாஸ்கர் திடீரென கவுன்சிலர் அரும்பு குணசேகரன் கணவரை போலீசார் கண்முனே தாக்கினார். இருவருக்கும் போலீசார் கண்முனே ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது அந்த இடமே போர்க்களம் போல் மாறியது. உடனடியாக அங்கிருந்த திமுகவினர் அவர்களை அங்கிருந்து சமாதானம் செய்து அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மேலும் பாஸ்கருக்கும் இந்த முறை கவுன்சிலர் சீட்டு தலைமை மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் குணசேகருக்கும் இவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் இவர்கள் மோதலால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டிவனம் நேர்வீதியில் வினிதா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.